கோல்டு பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த க்யூட்டான பேங்கிளில் ஒரு குட்டியான ஃப்ளார் டிசைன் வச்சு பிரிண்ட் ஆகிருக்கும். செகண்ட் இந்த க்யூட்டான எனாபிள் பேங்கிள் தான் நெக்ஸ்ட். இதோட 4 செட் வரும் மொத்தம் காம்போவாக. ப்ரைஸ் ரேஞ்ச் 200 அபோவ் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரிட்டியான ஒரு பேங்கிள் 130 ருபீஸ் தான் வரும். லைக் இது பாருங்களேன், சும்மா ஜல்லடையாக இருக்கும். அதே மாதிரி பீட் ஒர்க்ஸ்லாம் வச்சு ரொம்ப டிசைனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேங்கிள் தான். நெக்ஸ்ட் இது காப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி டபுள் லேயர் காப்பு மாதிரி நம்ம டெய்லி வியர்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் ஸ்டோன் இதில் நிறைய ஸ்டோன் ஆப்ஷன்ஸோட கலர் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் வேறையாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அன் இயர்லி பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கலெக்ஷன் தான் இது. ஒரு பேங்கிள் தான். லைக் ரொம்ப அந்த சாமியோட பிரிண்டெல்லாம் போட்டு நீட்டாக ஆன்டிக் கலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வியர் பண்ணிக்கலாம் இந்த செட் எல்லாமே. நெக்ஸ்ட் ஒரு இயர்லி பேங்கிள் தான் பார்க்குறோம். அது இன்ஃபினிட்டி டிசைன் இருக்கக்கூடிய இந்த இயர்லி பேங்கிளோட ப்ரைஸ் 170 ருபீஸ். ஸ்டார்டிங் எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா க்யூட்டான ஒரு பீட் ஒர்க் வச்சு டிசைன்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இந்த 3 காம்போ செட் ஆஃப் பேங்கிள்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹார்ட் அண்ட் இன்ஃபினிட்டி போட்ட ஒரு டிசைனிங் செட்டு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் 200 வரும். நெக்ஸ்ட் இன்னொரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் தான். ஃபுல் மூன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான செட்டு. கலராக ஸ்டோன் ஒர்க், க்ரீன், ஒயிட், லைட் பிங்க், அப்புறம் டார்க் பிங்க் இருக்கக்கூடிய இந்த செட்டு. நெக்ஸ்ட் இது கோல்டு கலெக்ஷனில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி டெய்லி வியர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுள். இது டெய்லி வியர்ஸ்க்கு யூஸ் பண்ணவே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பட்டர்ஃப்ளை செட் ஆஃப் இயரிங் தான் இது. இயரிங் சொல்லிட்டுருக்கேன்னா பேங்கிள் கலெக்ஷன் தான் இது. இது ஓல்டேஜில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 4 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் தான். இது டெய்லி வியர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு செட்டு பார்ப்போமா? இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சுட்டு இது எல்லாருமே செயினில் ஒரு டிசைன் பார்த்துருப்பீங்க. இது லைக் காப்பு தான், நாட் பேங்கிள்ஸு. அதுக்கு இது வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சேம் மாடலாக தெரியும். நெக்ஸ்ட் இந்த ப்ரிட்டியான ஒரு செட்டு தான். இது டெய்லி வியர்ஸ்க்கு ரொம்ப நெளிஞ்சு போகும் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். ரொம்ப நீட்டான ஒரு செட்டு தான் இது. ரொம்ப ஹெவியான ஒரு செட்டு. நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் பாருங்கள். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் 300 ருபீஸ் வரும். லைக் இது ஃபங்க்ஷன் வியர்ஸ், டெய்லி வியர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட் இந்த செட் பாருங்கள். இது ஒரு கடா பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டு தான். இது டெய்லி வியர்ஸ்க்கு யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெய்லி வியர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த செட்டை பாருங்களேன். லைக் ஃப்ளார் இருக்கு இல்லையா, ஸோ குட்டி குட்டியாக ஃப்ளாரு, லீஃப், இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த செட்டோட ப்ரைஸ் 200 ருபீஸ் வரும். நெக்ஸ்ட் ஒரு கடா பேங்கிள்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கடா பேங்கிள்ஸ் மொத்தம் 4 வரும். இந்த 4ஓட ப்ரைஸ் ரேஞ்ச் 200 ருபீஸ் வரும். நெக்ஸ்ட் இன்னொரு செட்டு பார்ப்போமா? இன்னொரு செட் நீட்டாக டிசைன். இது டெய்லி வியர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் பீஸ் தான் இது. இது லைக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அக்கேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு செயின் மாடல் சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் வந்த மாதிரி லைக் பேங்கிள்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த ஒரு டிசைன் பாருங்களேன். ரொம்ப யூனிக்கான டிசைன். இதெல்லாமே மிஷினிங் பிரிண்ட் தான். லைக் மிஷினில் டிசைன் பண்ணி எடுக்கிற ஒரு பீஸ் தான். இதெல்லாம் ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த க்யூட்டான ஒரு செட். இதுவுமே பார்த்திங்கன்னா டெய்லி வியர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த செட்டு பாருங்கள். லைக் இது ஒரே ஒரு செட் தான். லைக் நீங்கள் காப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லைக் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கெலாம் போட்டால் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஸோ ஜூமில் வேணுன்றதுக்காக இந்த பிக் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டோன் வச்ச ஒரு செட் பார்க்கலாம். லைக் இது பாருங்களேன், பீகாக் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பீகாக்கோட ஃபெதர்ஸில் இருக்கிற மாதிரியான டிசைனிங் பீஸ் தான் இது. நெக்ஸ்ட் ஒரு செட்டு பார்ப்போமா? இது அன்ஃபினிஷ்டு செட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இது ஃபினிஷிங்கே இல்லாத மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கும் பார்த்துட்டு எண்டிங் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கோட முன்னாடி போயிட்டு ஃபினிஷ் ஆகிக்கக்கூடிய ஒரு செட்டு. நெக்ஸ்ட் இது எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. கோல்டில் சேம் கலெக்ஷன் கேட்டிங்கன்னா கூட நம்ம இந்த பீஸை வாங்கிக்கலாம். லைக் இதெல்லாம் கோல்டு கலெக்ஷன் மாதிரியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த க்யூட்டான ஒரு செட்டு. இது நம்ம ஒரே ஒரு பீஸ் தான் வரும். லைக் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரே ஒரு ஃப்ளார் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ் க்ளவுட் மாதிரியான டிசைனிங் பீஸ் தான் இது. நெக்ஸ்ட் இந்த செட்டில் 4 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வரும். 4 செட்டோட ப்ரைஸ் 175 ருபீஸ் வரும் மொத்தமாகவே.
அவ்வளோதான். செகண்ட் இன்னொரு பீஸ் பார்ப்போமா? எஸ், இந்த பீஸ் பாருங்களேன். லைக் பசங்க எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பேங்கிள்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டிருப்போம். நம்ம பேங்கிள்ஸ்லாம் தேடி தேடி கிடைக்கலனா இந்த பேங்கில் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த கலர்ஃபுல்லான ஒரு செட்டு க்ரீன் அண்ட் ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ் வரும். உள்ளே வந்துட்டு பாருங்களேன், பிளாஸ்டிக் பேங்கிள் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த செட்டு பாருங்களேன். இந்த செட் வந்து இந்த முறுக்கு செயினில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போதைக்கு இந்த பேங்கிள் போட்டிங்கன்னா ஒரு செட்டாகவே இருக்கும். லைக் இதில் வந்துட்டு நீங்கள் 4-5 வாங்கிட்டு கண்ணாடி வளையல்லாம் போட்டு நடுவில் போடும்போது ரொம்பவே வந்துட்டு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டோன் வச்ச இன்னொரு செட்டு தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்கால் டிசைன் ஆகிருக்கக்கூடிய ஒரு செட்டு. நெக்ஸ்ட் ஒரு ஆன்டிக் பீஸ் பார்ப்போமா? இந்த ஆன்டிக் பீஸோட ப்ரைஸ் வந்து 500 அபோவ் வரும். ஏன்னா இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். லைக் நிறைய ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சுட்டு. நெக்ஸ்ட் இந்த செட் வந்து பீகாக் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான். இதில் வந்து நம்ம பிளாஸ்டிக் வளையல் வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் உள்ளே. லைக் இதில் பாருங்களேன், இதில் வந்துட்டு மொத்தம் 2 பீகாக் வந்துட்டு செட் பண்ணியிருக்க மாதிரி ஒரே பீஸில் வரும். நெக்ஸ்ட் இந்த செட்டு பாருங்கள். இது வந்து ஒரு காப்பு மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பேங்கிள்ஸ் தான். லைக் இது வந்து இந்த ஐமோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலெக்ஷன் ஆஃப் பேங்கிள்ஸ் இது. நெக்ஸ்ட் ஒரு பேங்கிள். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய இந்த செட்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ். இந்த க்யூட்டான ஒரு காப்பு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் 2-3 கலெக்ஷன் வந்து ஆலி பேங்கிள்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த செட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதோட இது பாருங்களேன், ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒர்க் இருக்கும். லைக் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்த மாதிரி நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய இந்த செட்டு. நெக்ஸ்ட் வந்து இது 4 லேயர் மாதிரி தெரியுதா? ஆனால் இது வந்து 2 பேங்கிள் தான். நிறைய பேங்கிள்ஸ் போட்டிருக்கிற மாதிரி ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, ப்ராடாக தெரியும். நெக்ஸ்ட் ஒரு செட்டு பார்ப்போமா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு செட்டு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வேவ் வந்து க்ரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு நிறைய ஃப்ளார்ஸ்லாம் வச்சு இருக்கிற மாதிரியான ஒரு செட்டு தான் இது. லைக் இதுக்குள்ளே வந்து நம்ம பிளாஸ்டிக் வளையல்ஸ் அட்டாச் பண்ணோம்னா அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த செட்டை பாருங்கள். இந்த செட்டு வந்து ரொம்ப வந்துட்டு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான் இது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து காப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபிஷ்ஷோட இது ஃபேஸ் மட்டும் அட்டாச்சாக இருக்க மாதிரியான ஒரு செட்டு இது. நெக்ஸ்ட் இந்த செட்டை பாருங்கள். எஸ்எஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் டிசைன் ஆகக்கூடிய ஒரு செட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எஸ் மாதிரியான பேட்டர்னில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த செட்டை பாருங்கள். 4 செட் ஆஃப் பேங்கிள்ஸ், கடா பேங்கிள்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதுதான் இது. இது வந்து வியர் பண்ணிங்கன்னா டெய்லி வேஸ்க்கு வந்து இதை ஓகே ஆகாது. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த செட் வந்து நம்ம டெய்லி வியர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து சைஸ் இருக்கு இல்லையா? ஸோ சைஸ் வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்றத கூட நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் இந்த செட்டை பாருங்கள். ஒரு ஃப்ளார் வந்து ஒரு ஹூக் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த செட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம், ஓல்ட் ஏஜில் இருக்கிற எல்லாருமே இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டு வியர் பண்ணியிருப்பாங்க. லைக் இது வந்து என்ன டிசைனாக வேவ் மாதிரி டிசைனாக இருக்கக்கூடிய ஒரு செட். மொத்தம் 4 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து ஒரு ஓல்ட் ஏஜில் வியர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு செட்டு தான் இது. ஆனால் இப்போ வந்துட்டு இது ட்ரெண்டிங் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது வந்து ஓல்ட் ஏஜில் எல்லாருமே வந்துட்டு வியர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு செட்டு. இது வந்து ஒரு 80 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களாம் இந்த மாதிரியான செட்டை வந்துட்டு வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்துட்டு நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கே. கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரியே தான் இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு 60 அபோவ் ஏஜில் இருக்கிறவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு செட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த செட்டுமே வந்துட்டு நம்ம லேட்டஸ்ட் கலெக்ஷன் தான் இது. முகப்பூ வச்ச மாதிரியான செட். Thank you for watching. Please subscribe.